வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தெர்மல்லேருந்து ஒரு கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் என்னென்னா, த ரேஷியோ ஆஃப் ஹையர் டெம்பரேச்சர் டு தட் ஆஃப் லோயர் டெம்பரேச்சர் ஃபார் எ ரிவர்ஸ்டு கேர்னாட் ரெஃப்ரிஜிரேட்டர் இஸ் 1.25. த சிஓபினா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ சிஓபி வில் பி என்னன்னு கேட்டிருக்கான். அதாவது ஹையர் டெம்பரேச்சருக்கும் லோயர் டெம்பரேச்சருக்குள்ள ரேஷியோ வந்து 1.25 கொடுத்துட்டான். இந்த சிஓபி கேட்டிருக்கான். சிஓபி எதுக்கு கேட்டிருக்கான்னா ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் கேட்டிருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு சிஓபிக்கான ஃபார்முலா தெரியணும். வேறு சிஓபி இஸ் ஈக்குவல் டு T2 டிவைட் பை T1 மைனஸ் ஆஃப் T2. இதில் வந்து பார்த்தீங்கன்னா T1ங்கிறது ஹையர் டெம்பரேச்சர், T2ங்கிறது லோயர் டெம்பரேச்சர். ஸோ நம்ம T2 டிவைட் பை T1 மைனஸ் ஆஃப் T2 வந்துட்டு நம்ம எப்படி எழுதலாம்னா 1 டிவைட் பை T1 மைனஸ் ஆஃப் T2 டிவைட் பை T2ன்னு கூட நம்ம எழுதலாம். அதாவது 1 டிவைட் பை T1 மைனஸ் ஆஃப் T2 டிவைட் பை T2. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த T2 இருக்குது இல்லை, T2 மட்டும் நம்ம காமனாக வெளியில் எடுக்கிறோம். அப்படி எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா, ஸோ T1 மைனஸ் ஆஃப் T2 டிவைட் பை T2 இருக்கிறதுல இந்த T2 மட்டும் காமனாக வெளியில் எடுக்கிறோம். அப்படி எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா T1 பை T2 மைனஸ் 1 ஆகிடும். ஸோ இங்கே நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். T1 பை T2 இருக்குங்களா, இந்த இடத்துல நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். அப்படி எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும்னா இங்கே இருக்கிற T2 வந்துட்டு இங்கே 1 இருக்கும். ஸோ இன்டூ T2 ஆகும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா T1 மைனஸ் ஆஃப் T2 காமன் டினாமினேட்டர் T2 தான் கிடைக்கும். அதுதான் நான் வந்து T2 காமனாக வெளியே எடுத்து ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன். ஸோ நம்ம கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ ஆஃப் ஹையர் டெம்பரேச்சர் டு லோயர் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 கொடுத்துருக்கான். ஸோ நம்ம H1 வந்து ஹையர் டெம்பரேச்சரும் T1 ஹையர் டெம்பரேச்சரும் T2 லோயர் டெம்பரேச்சரும் வச்சுருக்கோம். ஸோ T1 பை T2 வந்து பார்த்தீங்கன்னா 1.25. ஸோ 1.25 அதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு 1 டிவைட் பை 1.25 மைனஸ் 1 கிடைக்கிது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா 1.25 மைனஸ் 1 போடுறோம். அப்படி மைனஸ் பண்ணுறப்போ நமக்கு 0.25 கிடைக்குது. ஸோ 1 டிவைட் பை 0.25 இருக்குது. ஸோ டெசிமல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக மேலே 100 கீழே 100 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி பண்ணுறப்ப 100 பை 25 கிடைக்குது. 100 டிவைட் பை 25 நம்ம கிராஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4ங்கிற ஆன்சர் கிடைக்குது. ஸோ சிஓபி ஆஃப் எ ரெஃப்ரிஜிரேட்டர் அண்டர் 1.25 ஆஃப் ரேஷியோ ஆஃப் ஹையர் டு லோயர் வந்து பார்த்தீங்கன்னா 4. தேங்க்யூ.